ஹாய், இட்ஸ் மீ நித்யா யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நாம் வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் வந்துட்டு வாழ்ந்துட்டு வருது மற்ற ஃப்ராக்ஸோடு சேர்ந்து அவங்க ஃபேமிலியோட. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டு வெளியில் எங்கேயும் வேலையை கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது, தண்ணி போகக்கூடிய இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு அந்த இடத்துல க்ராஸ் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலில் அந்த ஃப்ராக் வந்துட்டு உள்ளே விழுந்துருச்சு. அப்படி உள்ளே விழுந்த உடனே மற்ற ஃப்ராக்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னால் இதிலேருந்து வெளியில் வரவே முடியாது, நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீ எப்படி வெளியில் வரப்போகிற, வெளியிலே வர முடியாது, ரொம்ப நெகட்டிவாக என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே பேசியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் ஒன்று மறந்து போச்சு. அந்த ஃப்ராகுக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காதனால அந்த மற்ற ஃப்ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியாதுன்னு சொன்ன வார்த்தை எல்லாத்தையுமே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதா நினச்சி அந்த குழிக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக வெளியில் வருது. அப்படி பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. எப்படி வாய்க்காலிருந்து எப்படி இப்போ எப்படி தப்பிச்சு வந்தான், இந்த ஃப்ராக் எப்படி தப்பிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த ஃப்ராகை பார்த்துட்டு. அப்போ தான் எல்லா இடத்துக்குமே தெரியுது, அந்த ஃப்ராகுக்கு காது கேட்காது. நம்ம பேசின எல்லா வார்த்தைகளையும் எல்லாமே நம்ம நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அதோட என்கரேஜ்மெண்ட்டாக அது பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாமளும் இந்த ஃப்ராக் மாதிரி தான் நாமளும் இருக்கணும். சில நேரம் நம்மளை ரொம்ப நெகட்டிவாக உன்னால் முடியாது, உன்னால் அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க. உன்னால் பாட்டு பாட முடியாது, உன்னால் எக்ஸாம்ஸில் பாஸ் ஆக முடியாது, அப்படின்னு உனக்கு வேலை கிடைக்காது, உன்னால் இவனோட லட்சியத்தை நோக்கி போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காதிலே வாங்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் என்னவோ, உங்களோட லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீங்கள் எப்போவுமே ஒரு அன்ஸ்டாப்பபிள் பர்சனாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் மாதிரி நீங்கள் எப்போவே ஒரு மூவ் ஆன் ஆகி அடுத்தது என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போயுமே போயிட்டே இருக்கணும் உங்கள் கோலை நோக்கி. அப்படி நீங்கள் போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் கூட யாரெல்லாம் டீமோட்டிவேட் பண்ணி அந்த ஃப்ராக்ஸ் மாதிரி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க பரவாயில்லையே, நீ இந்த விஷயத்த உன்னால் முடியும்னு சொல்லி செஞ்சு காமிச்சிட்ட, நான் இதை அப்போயே நினச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டோரிஸை நான் உங்கள் வீடியோவாக போடுறேன். ஹாவ் அ கிரேட் டே.